லூலியின் உதடுகளில் ஒரு சிறு முறுவல் தோன்றியது. உண்மையிலேயே அவன் திருமணம் செய்து கொள்ளப் போகிறானா என்று ஆச்சரியத்துடன் எண்ணினார். கடந்த கால நினைவுகள் அவர் முன்னே நிழலாடின. குறிப்பாக ஜெனு குடும்பம் லூலியை பற்றிய ரகசிய தகவல்களை திரட்டிக் கொண்டிருந்தபோது லீ யாங் தான் முதலில் லூலியை அழைத்து எச்சரித்தார். அந்த இக்கட்டான நேரத்தில் லீ யாங் செய்த உதவி லூலிக்கு மிக பெரியதாக தெரிந்தது. அவன் அன்று செய்த உதவிக்கு அவனிடம் நேரில் பேச ஒரு வாய்ப்புக்காகத்தான் நான் காத்திருந்தேன் என்று லூலி நினைத்து கொண்டார். தனது கைகளை மார்புக்கு குறுக்காக கட்டியபடி காரின் பின்னிருக்கையில் சாய்ந்து அமர்ந்தார் லூலி. ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டபடி, காலம் எவ்வளவு வேகமாக மாறுகிறது என்று அவர் சிந்தித்தார். அன்று தனக்கு தகவல் சொல்லி உதவிய ஒரு சாதாரண நண்பன் இன்று தனது திருமணத்திற்கு அழைக்கும் அளவிற்கு வளர்ந்திருக்கிறான். அவனுடைய நிறுவனம் நன்றாகத்தான் போய்கொண்டிருக்கிறது போலிருக்கிறது என்று லூலி நினைத்து கொண்டார். இருந்தாலும் லீ யாங்கை நேரில் சந்தித்து அவருக்கு மனதார நன்றி சொல்ல வேண்டும் என்பதில் லூலி உறுதியாக இருந்தார். காரை ஓட்டிக்கொண்டிருந்த பாங் பக்கம் ஒரு திருப்தியான தந்திரமான பார்வையை வீசிய லூலி, உன்னுடைய வேலை இன்றுடன் முடிந்தது, எனக்கு சில தனிப்பட்ட வேலைகள் இருப்பதால் நீ கிளம்பலாம் என்று கூறினார். ஜன்னலுக்கு வெளியே தெரிந்த அந்த வானளாவிய கட்டிடங்களின் ஒளிரும் ஜன்னல்களையும் அவற்றுக்கு மேலே பிரகாசமாக தெரிந்த முழு நிலவையும் அவர் ரசித்து பார்த்தார். ஒரு சாதாரண மனிதனாக இந்த வாழ்க்கையை அனுபவித்து நீண்ட காலமாகிவிட்டது என்று தனக்குள் குறித்து கொண்டார். இவ்வளவு காலம் அதிகாரத்திலும் காலத்தை கணக்கிடுவதிலேயே கழித்த அவருக்கு இந்த அமைதி ஒரு புதிய அனுபவத்தை தந்தது. அந்த வெளிர் மஞ்சள் நிற கட்டிடம் விழாக்கோலம் பூண்டிருந்தது. உணவகத்திற்கு வந்திருந்த சக ஊழியர்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் லீ யாங்கிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தனர். லீ யாங் புன்னகையுடன் தனது நண்பர்களை வரவேற்று அவர்களை கட்டிப்பிடித்து மகிழ்ந்தார். யாரும் இன்று நிதானத்தோடு வீட்டிற்கு செல்லப்போவதில்லை, அனைவரும் உள்ளே சென்று அமருங்கள் என்று உற்சாகமாக கூச்சலிட்டார். அவருக்கு அருகில் நின்றிருந்த மணப்பெண் புதிதாக வந்தவர்களை கவனித்துக் கொண்டிருந்தார். அப்போது கூட்டணியினர் ஒரு திசையை நோக்கி திரும்ப லீ யாங்கும் அதே திசையில் பார்த்தார். அடுத்த வினாடியே அவர் ஆச்சரியத்தில் உறைந்து போனார். அங்கே லூலி நின்றிருந்தார். அவர் மிகவும் நேர்த்தியான பெய்ஜ் நிற சூட் மற்றும் அதற்கு பொருத்தமான ஒரு கருப்பு ஜாக்கெட் அணிந்து ஒரு அதிகாரமிக்க தோற்றத்தில் காட்சியளித்தார். பழைய லூலிக்கும் இப்போது அங்கே நிற்பவருக்கும் இடையிலிருந்த அந்த பிரம்மாண்டமான வித்தியாசம் லீ யாங்கை மிரள வைத்தது. சிவப்பு மற்றும் நீல நிறம் கலந்த டையை அணிந்திருந்த லூலி அவர்களை நோக்கி நடந்து வரும்போது வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் கையை உயர்த்தினார். லீ யாங் தனது கண்களையே நம்ப முடியாமல் அதிர்ச்சியில் வாயடைத்து போனார். லூலி புன்னகையுடன் தனது நண்பனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். யாங் லூலி நீட்டிய கையை மிக உற்சாகமாக பற்றிக்கொண்டு, நீ வந்ததில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி லூ என்றார். லூலியின் கம்பீரமான தோற்றத்தை பார்த்து வியந்த யாங், நிஜமாகவே சொல், நீ இப்போது பெரிய பணக்காரனாகிவிட்டாயா என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். லூலி தனது கண்ணாடி சட்டையை சரி செய்தபடி கண்களை சற்று மூடி அந்த தந்திரமான புன்னகையுடன் பதிலளித்தார். நான் எப்போதும் போலத்தான் இருக்கிறேன், ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, காலம்தான் பணம். லூலியின் அந்த ஆழமான பதிலின் அர்த்தம் புரியாமல் யாங் திகைத்தார். பிறகு சற்று நகர்ந்து தனக்கு அருகில் நின்ற பெண்ணை அறிமுகப்படுத்தினார். அவள் ஒரு அழகான சிவப்பு நிற உடையில் மின்னிக் கொண்டிருந்தாள். அந்த பெண் நெற்றியில் விழும் முடிகளுடன் உயர்ந்த போனிடெயில் பாணியில் கட்டப்பட்ட நீண்ட கருங்கூந்தலுடன் ஒரு வசீகரமான சிவப்பு நிற பிளவுஸில் காட்சியளித்தாள். அவளது பெயர் ஸ்வாங். ஸ்வாங் லூலியை பார்த்து மரியாதையுடன் புன்னகைத்து, யாங் உங்களை பற்றி என்னிடம் நிறைய சொல்லியிருக்கிறார், அவர் எனக்கு ஒரு காலத்தில் மிக நன்றாக கவனித்துக் கொண்டதாக நிப்பணிக்கிறார் என்று கூறினாள். லூலி மெல்லிய சிரிப்புடன், யாங் நிச்சயம் என்னை பற்றி மிகையாக புகழ்ந்திருப்பான், எனக்கே அந்த திறமை இருப்பதாக நான் நினைக்கவில்லை என்று நகைச்சுவையாக பதிலளித்தார். பிறகு தனது நண்பன் யாங்கிற்கு மிக நெருக்கமாக சென்று ஒரு குறும்பான புன்னகையுடன், இவ்வளவு அழகான பெண்ணை எப்படி வளைத்து போட்டாய் என்று ரகசியமாக கேட்டார். நண்பர்கள் இருவரும் சிரித்துக் கொண்டிருக்க லூலி உணவகத்தின் கதவை நோக்கி சைகை காட்டினார். யாங் உடனடியாக, சரி சரி, சீக்கிரம் உள்ளே வா, எல்லோரும் உனக்காகத்தான் காத்திருக்கிறார்கள் என்று கூறி லூலி உள்ளே நுழைந்ததும் அங்கே இருந்த பழைய நண்பர்கள் அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர். யாங் தனது மார்புக்கு குறுக்காக கைகளை கட்டிக்கொண்டு மிகுந்த பெருமையுடன், பார்த்தீர்களா, இவன்தான் என் உயிர் நண்பன் என்று அனைவரிடமும் அறிமுகப்படுத்தினான். அப்போது யாங்கின் வருங்கால மனைவி சுவாங் லூலியை பார்த்து சற்றே வெட்கத்துடன், உங்கள் நண்பர் பார்க்க மிகவும் நன்றாகத்தான் இருக்கிறார் என்று மிதுவாகச் சொன்னாள். இதை கேட்டதும் யாங் சற்றே ஆச்சரியமடைந்தார். ஆனால் உடனே சுவாங் யாங்கின் தோளில் தனது தலையை சாய்த்து கொண்டு கண்கள் மூடிய பரவசத்தில், இருந்தாலும் அவர் என் வருங்கால கணவருக்கு ஈடாக முடியாது என்று குறும்புடன் கூறினாள்.
அந்த நீண்ட மேஜையின் மீது விதவிதமான உணவுகள் அணிவகுத்து நின்றன. அறையே மகிழ்ச்சியில் நிறைந்திருக்க ஒரு உரத்த குரலில் முதல் டோஸ்ட் முன்மொழியப்பட்டது. நமது நண்பர்களிலேயே முதல் ஆளாக திருமண பந்தத்தில் நுழையும் யாங்கிற்கு வாழ்த்துக்கள் என்று அனைவரும் கத்தினர். யாங்கின் பிரம்மச்சாரி வாழ்க்கைக்கு இன்றுடன் விடை கொடுப்போம், அவருக்காக குடிப்போம் என்று நண்பர்கள் ஆரவாரமாக கத்தினர். மஞ்சள் நிற மதுபானம் நிறைந்த கண்ணாடி குவளைகள் மேஜையின் நடுவே மோதி ஒலி எழுப்பின. அங்கிருந்த அனைவரும் தங்கள் குவளைகளை உயர்த்தி அந்த குளிர்ந்த பானத்தை ஒரே மூச்சில் தொண்டைக்குள் இறக்கினர். லூலியும் தனது குவளையை காலி செய்துவிட்டு ஒரு நீண்ட பெருமூச்சுடன் அதை மேஜை மீது வைத்தார். இவ்வளவு காலம் கழித்து குடிப்பதால் மது சற்றே தலைக்கு ஏறுவது போல இருக்கிறது என்று அவர் எண்ணினார். அப்போது எதிர்பாராத விதமாக ஒரு பெண்ணின் மென்மையான கை லூலியின் தோள் மீது விழுந்தது. அவர் திரும்பி பார்த்தார். அங்கே குட்டையான சிவப்பு நிற கூந்தலும் கவர்ச்சியான கருப்பு நிற உடையும் அணிந்த ஒரு பெண் நின்றிருந்தாள். அவளது கண்களில் ஒரு விதமான தந்திரமும் ஆர்வமும் கலந்திருந்தது. அவள் லூலியை உற்று பார்த்து மிகவும் மெதுவான குரலில் கேட்டாள், லூலி, நீ நிஜமாகவே அந்த பழைய லூலிதானா அல்லது உன் உருவத்தில் வந்திருக்கும் வேறு யாராவதா? சிவப்பு கூந்தல் கொண்ட அந்த பெண் லூலியை சந்தேகத்துடன் பார்த்தாள். நீ நான் அறிந்த பழைய லூலி போலவே இல்லையே என்று இழுத்தாள். அவளது கண்கள் லூலியின் புதிய மிடுக்கையும் தன்னம்பிக்கையையும் அளவெடுத்தன. அதே சமயம் தாடி வைத்த சாம்பல் நிற சூட்டணிந்த ஒரு மனிதன் நிமிர்ந்து லூலியை பார்த்தான். அவன் லூலியின் பழைய மேலதிகாரி. வேலையை விட்டுவிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போனாயே, இவ்வளவு சீக்கிரம் எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரனானாய் என்று அதிகாரத் தோரணையில் கேட்டான். லூலி தனது பழைய பாஸை பார்த்து நாகரிகமாக புன்னகைத்தார். இப்போது நான் ஒரு சிறிய சேவை நிறுவனம் நடத்தி வருகிறேன் என்று எளிமையாக பதிலளித்தார். காலத்தை வியாபாரம் செய்யும் தனது பிரம்மாண்ட கிளப்பை அவர் ஒரு சிறிய சேவை மையம் என்று சொன்னது அவருக்கே வேடிக்கையாக இருந்தது. அந்த முன்னாள் பாஸ் லூலியை ஏளனமாக பார்த்து சிரித்தார். அப்படியென்றால் எங்களை விட அதிகமாகவே சம்பாதிக்கிறாய் போலிருக்கிறது என்றார். பிறகு லூலியும் யாங்கும் எப்போதும் இணைந்தே இருப்பதை நினைவு கூர்ந்த அவர், உன் நண்பன் யாங்கையும் உன் பிசினஸில் சேர்த்துக்கொள்ள வேண்டியதுதானே என்று ஒரு யோசனையை வீசினார். அடுத்த கணம் லூலி சற்று இறுக்கமானார். செவ்வக கண்ணாடி அணிந்திருந்த அந்த முன்னாள் பாஸ் லூலியின் பதிலை கேட்டு தலையை ஆட்டியபடி ஏளனமாக சிரித்தார். லூலி தனது கண்களை மூடிக்கொண்டு லேசாக சிரித்தார். நான் லின் ஆகிய உங்களுக்கு பாஸாகும் அளவிற்கு இன்னும் வளரவில்லை. அதேபோல் யாங் இப்போது ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பதற்கு அவரது சொந்த உழைப்புதான் காரணம் என்று அடக்கமாக பதிலளித்தார். மேலும் அவர் தொடர்ந்து, சிறு தொழில்கள் எப்போதுமே ஆபத்தானவை மற்றும் நம்பகத்தன்மையற்றவை. எனவே யாங் உங்களைப் போன்ற ஒரு அனுபவசாலியுடன் இருப்பதே அவருக்கு பாதுகாப்பானது என்று கூறி தந்திரமாக அந்த விவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். லூலி தனது நிழலுலக வணிகத்திற்குள் யாங்கை கொண்டுவர விரும்பவில்லை என்பதை தெளிவாக உணர்த்தினார். அப்போது தலை கலைந்த நிலையில் கட்டப்படாத டையுடன் இருந்த ஒரு நபர் மேஜையிலிருந்து எழுந்து நின்றார். போதையில் இருந்த அவர் சீஃப் லின்னின் தோள் மீது கை போட்டுக்கொண்டு உரத்த குரலில் சொல்லத் தொடங்கினார். இன்றைய கொண்டாட்டத்தின் நாயகர்களான மணமக்களை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்று அந்த போதை மனிதன் கத்தியதும் அனைவரும் உற்சாகமாக குவளைகளை மேஜையின் நடுவே கொண்டு வந்து மோதினர். வாழ்த்து மழைகள் பொழியத் தொடங்கின. சீஃப் லின் தனது மதுக்குவளையை உயர்த்தி தலையை பின்னோக்கி சாய்த்து ஒரே மூச்சில் அதை காலி செய்தார். குவளையை காலி செய்த அவரது கண்கள் திடீரென கோபத்தால் சிவந்தன. அவர் லூலியை ஒரு வஞ்சகமான பார்வையால் அளவெடுத்தார். இவன் ஒரு சாதாரண பிழைப்பு தெரியாதவன். இன்று ஏதோ விலையுயர்ந்த உடை அணிந்து வந்திருப்பதனால் இவன் பெரிய ஆளாகிவிட முடியாது என்று மனதிற்குள் வன்மத்துடன் நினைத்து கொண்டார். லூலியை பற்றி ஏற்கனவே தான் கேள்விப்பட்ட சில விஷயங்கள் இப்போது லின்னுக்கு தவறாக தோன்றின. லூலியின் திடீர் வளர்ச்சி அவருக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அந்த விலையுயர்ந்த பெய்ஜ் நிற சூட்டில் அமர்ந்திருந்த லூலி தனது கண்களை சற்றே சுருக்கி ஒரு மர்மமான புன்னகையுடன் அமைதியாக இருந்தார். இதை பார்த்த சீஃப் லின், நிச்சயமாக இவன் ஏதோ ஒரு சட்டவிரோதமான தொழிலில்தான் இறங்கியிருக்கிறான். இத்தனை ஆண்டுகளில் ஒருவன் இவ்வளவு மாற முடியாது. இவனை பற்றிய முழு விவரங்களையும் சேகரித்து இவனை சட்டத்தின் முன் நிறுத்துவேன் என்று வன்மத்துடன் தனக்குள் சபதம் எடுத்தார். வெளியே நட்சத்திரங்கள் மின்னும் கருப்பு வானத்தில் முழு நிலவு பிரகாசமாக தொங்கிக் கொண்டிருந்தது. விருந்து முடிந்து அனைவரும் உணவகத்தை விட்டு வெளியே வந்தனர். வாயிற்படியில் நின்று மணமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நண்பர்களின் ஆதரவைக் கண்டு நெகிழ்ந்த யாங், உங்கள் அனைவரின் ஆதரவும் இருந்தால் எங்களுக்கு முன்னால் ஒரு நித்தியத்துவமே இருக்கிறது என்று உணர்ச்சி வசப்பட்டு கூறினார். அதே நேரத்தில் அதிகப்படியான மது அருந்தியிருந்த அந்த பழைய பாஸ் சாலையோர நடைபாதையில் அமர்ந்து வாந்தி எடுத்துக் கொண்டிருந்தார். அவரது பழைய கம்பீரமெல்லாம் இப்போது மறைந்து பரிதாபமாக காட்சியளித்தார். யாங் முன்னே வந்து சீஃப் லின்னின் தோள் மீது கையை வைத்தான். யாங் தனது முன்னாள் பாஸின் தோள் மீது கை வைத்து, பாஸ், நாங்கள் அதே வழியில்தான் செல்கிறோம். என் வருங்கால மனைவி மது அருந்தவில்லை, அதனால் அவர் காரை ஓட்டுவார். உங்களை நாங்கள் அழைத்துச் செல்லட்டுமா என்று அன்புடன் கேட்டான்.
ஆனால் லின் தனது அகங்காரத்தை கைவிடவில்லை. அவர் ஏளனமாக சிரித்துக்கொண்டு, அதெல்லாம் தேவையில்லை, நான் சமீபத்தில்தான் ஒரு புதிய BMW கார் வாங்கினேன். என் மனைவி இன்னும் சற்று நேரத்தில் அந்த காரில் இங்கே வந்து விடுவாள் என்று தற்பெருமையுடன் கூறினார். யாங் ஒரு தர்மசங்கடமான சிரிப்புடன், அப்படியா பாஸ், உங்களை பார்த்தால் வியப்பாக இருக்கிறது, நானும் உங்களைப் போல முன்னேற முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறினார். அப்போது லின் தனது பகைமை நிறைந்த பார்வையை லூலியின் பக்கம் திருப்பி, சரி, இந்த லூலி எதில் போகிறான்? ஒருவேளை அவன் செல்லும் வழியும் ஒன்றாக இருந்தார், வேண்டுமானால் நான் அழைத்துச் செல்கிறேன் என்று ஏளனமாக வினவினார். யாங் தனது தலையை திருப்பி லூலியை பார்த்தார். லூலி மிகவும் தர்மசங்கடமாக தனது தலையை சொரிந்து கொண்டு நின்றார். தலையின் பின்புறத்தை சொரிந்து கொண்டே லூலி ஒரு மெல்லிய புன்னகையுடன், நான் ஒரு டாக்ஸியிலேயே சென்று விடுவேன் என்று சாதாரணமாக சொன்னார். இதை கேட்டதும் லின்னின் முகத்தில் ஒரு நயவஞ்சகமான சிரிப்பு மின்னியது. லூலியை நெருங்கிய லின் மிகுந்த ஆணவத்துடன், நீதான் இப்போது பிசினஸ் செய்கிறாய் என்று சொன்னாய், அப்படியென்றால் ஒரு கார் வாங்க வேண்டாமா? கார் இல்லாமல் பிசினஸ் செய்வது பார்ப்பதற்கே ஒரு மாதிரியாக இருக்காதா என்று ஏளனம் செய்தார். அதே சமயம் அவரது கைபேசி ஒலிக்க தனது மனைவிதான் அழைக்கிறார் என்பதை அறிந்த லின் உற்சாகமடைந்தார். யாங்கும் லூலியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். லூலி இப்போதும் அமைதியாக இருப்பதைக் கண்டு யாங்குக்கு ஆச்சரியமாக இருந்தது. லின் தனது போனை காதில் வைத்தபடி கண்களை மூடிக்கொண்டு சிரித்தவாறே தனது மனைவியிடம், இதோ பார், என் பழைய சக ஊழியன் ஒருவன் இப்போதுதான் ஒரு கார் வாங்குவதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறான் என்று லூலியை தாழ்த்தி பேசினார். திடீரென லின்னின் முகப்பாவினை மாறியது. கண்களை விரித்த அவர் அப்படியே உறைந்து போனார். அவரது நெற்றியில் வியர்வை துளிகள் அரும்பின. அதிர்ச்சியில் வாய் தானாகவே திறந்தது. போனில் தனது மனைவி சொன்னதை கேட்டு அலறிய அவர், என்ன சொல்கிறாய்? உனக்கு ஏதேனும் குழப்பமா? நன்றாக பார் என்று கத்தினார். அவரது விலையுயர்ந்த BMW கார் விபத்துக்குள்ளாகி உருக்குலைந்து போயிருந்தது. போனை கீழே இறக்கிய லின்னின் முகம் வெளிரி போயிருந்தது. இதை பார்த்த யாங் மிகுந்த சீரியஸான குரத்தில், பாஸ், கவலைப்படாதீர்கள், நாங்கள் உங்களை அழைத்துச் செல்கிறோம், உங்கள் மனைவியை மேலும் சங்கடப்படுத்த வேண்டாம் என்று ஆறுதல் கூறினார். ஆனால் லின் மிகுந்த ஆத்திரத்துடன் யாங்கை பார்த்தார். பழைய சக ஊழியர்கள் நடுவே அமைதியாக நின்று கொண்டிருந்த லூலி தனது பார்வையை மெல்ல திருப்பினார். அனைவரும் நிலத்தடி வாகன நிறுத்தமுடிற்கு விரைந்தனர். அங்கே கண்ட காட்சி அனைவரையும் உறைய வைத்தது. மற்றவர்கள் அனுதாபத்துடன் பார்க்க ஷ்வாங் அதிர்ச்சியில் தனது வாயை கைகளால் மூடிக்கொண்டாள். சீஃப் லின் நிலத்தில் சரிந்து விழுந்தார். அவரது பெருமையின் அடையாளமாக இருந்த அந்த BMW கார் சிதைந்து கிடக்க, அதன் முன்பகுதியில் இருந்த அந்த தேவதை உருவச்சிலை தரையில் உடைந்து கிடத்ததைக் கண்டு அவர் திகிழடைந்தார். அவருக்கு அருகில் வெள்ளை உடையில் இருந்த அவரது மனைவி அழுது கொண்டே மண்டியிட்டு அமர்ந்தார். எல்லாம் முடிந்துவிட்டது என்ற விரக்தியில் லின் தனது தலையை தாழ்த்தி கொண்டார். அவரது மனைவி அவர் தோளை பற்றிக் கொண்டு கதறினார். எனக்கு கார் ஓட்ட தெரியாது என்று தெரிந்தும் ஏன் என்னை ஓட்டி வரச் சொல்லி வற்புறுத்தினீர்கள் என்று அவர் அழுது கொண்டு கேட்ட கேள்வி லின்னின் போலி பெருமையை சுக்குநூறாக உடைத்தது.